திமுக கருணாநிதி உயிரோடு இருந்த 2006-11 மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். கருணாநிதி இருந்த காலத்திலே மக்கள் ஓட்டு போடலை. அதன் பிறகு பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததனுடைய விளைவு அத்தனை முஸ்லீம் கிறித்துவ வாக்குகள் அப்படியே திமுக போய் திமுகவை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது. அதுதான் இப்போது கிறித்துவ வாக்கு உடைக்கப்படுகிறது. முஸ்லீம் வாக்கு தான் சேதாரம் இல்லாமல் இருக்குது. கிறித்துவ வாக்கு, தலித்து வாக்கு, அதிருப்தியாளர்கள் வாக்கு, அது எல்லாம் திமுகவிடமிருந்து விஜய் வாங்குகிற வாக்கு பூரா அந்த வாக்கு தான். அப்போது திமுக எளிதாக தோல்வி அடையும். எந்த சேதாரம் இல்லாத வாக்கு அதிமுக வாக்கு. அப்போ அதிமுக வெற்றி அடையும். இதுதான் தொங்கு சட்டசபை என்பதற்கான காரணம் இதுதான். திமுக வலுவாக இல்லை. அதிமுக மிகப்பெரிய முஸ்லீம் வாக்கு வங்கி இழந்திருக்கு. ஜெயலலிதா இருக்கிற பொழுது மோடியா லேடியா, லேடியா மோடியா, இதுதான் ஜெயலலிதாவை உச்சத்துக்கு 44 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த கட்சி அதிமுக. இப்போது அந்த வாக்குகள் திமுகவிடமிருந்து சிறிது சிறிதாக விஜய் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்.